Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். அனுராதா ரமணனின் தவம் சிறுகதை. குமார். ஆண் அழகனான, நல்ல படிப்பும் கை நிறைந்த சம்பளமும் உடையவனான குமார் சுதந்திரனாய், அரட்டை சுப்பனாய், வாலிப சேஷ்டைகள் அனைத்தும் உடையவனான குமார் ரங்கநாதனின் சீமந்த புத்திரியை, வற்றல் உடம்பும் தெற்று பல்லுமாய் நிற்கும் புவனாவை, 28 வயசை அனாயசமாய் விழுங்கிவிட்டு நிழலில் நட்ட கருவேப்பிலை கன்று மாதிரி நறுங்கலாய் வளைய வரும் புவனாவை, மாடிப்போர்ஷன் இளவட்டங்களால் மரப்பாச்சி என சொல்ல பெயரிட்டு அழைக்கப்படும் புவனாவை கல்யாணம் செய்து கொள்ள தீர்மானித்து விட்டான். அசாத்தியமான முடிவு, அவனது சிநேகிதர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத முடிவு. டேய், அந்த கறிக்கட்டையாடா, ஏண்டா விளையாடுறியா? உலகத்தில் வேறு பொண்ணா கிடைக்கல? கேட்குறோமில்ல, என்ன நடந்ததுன்னு சொல்லி தொலைங்க. நேற்று வரைக்கும் எங்களோட சேர்ந்து அந்த ஓனா மூஞ்சியை கலாட்டா செஞ்சவன் தானே நீயே. இன்றைக்கி எப்படி அவள் கழுத்தில் தாலி கட்ட துணிஞ்ச? குமார், இந்த விவகாரத்தில் இதை எசக மாட்டிட்டியா? அப்படி ஏதாவதுன்னா விவரமாக என்கிட்ட சொல்லுடா, நாங்கள் கவனிச்சுக்கிறோம். குமார் இத்தனையும் புன்னகை மாறாமல், முகம் சுளிக்காமல் கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்தான். ஏய், ஊரில் இருக்கிற உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்ச பிராணனை விட்டுடுவாங்கடா. நட்புக்கு லட்சணமாய் தனது கடைசி அஸ்திரத்தையும் அவன் மீது எறிந்து பார்த்து விட்டார்கள். நண்பர்கள் அசைந்து கொடுக்கவில்லை. அவன் எல்லாருக்குமே இவனது முடிவு திகைப்பாய், நம்ப முடியாததாக இருக்கிறது. எப்படி இருந்தவன் எப்படி மாறினான்? அந்த அளவுக்கு புவனாவினால் இவனை எப்படி மயக்க முடிந்தது? இந்த கட்டிடத்திலேயே புவனாவை, அவள் நின்ற இடத்தை கூட மிதிக்க பிடிக்காமல் வெறுத்தவன் குமார்தான். டேய், கீழ்போஷன் ரங்கநாதனுக்கு இத்தனை அழகாக ஒரு பொண்ணு வேண்டாம். என்னமோ பேச்சுலர்ஸ் 4 பேர் மாடியில் இருக்கோமே, கண்ணுக்கு குளிர்ச்சியாக லட்சணமாக பொண்ணை பார்த்தவங்கள பார்த்து வாடகைக்கு விடலான்னு வீட்டுக்காரன் தோணல பாரு. எல்லாம் நம்ம தலைவிதி. தினம் காலம்புற ஆஃபீஸ் போகிறப்பவும் திரும்ப வர்றப்போ இது மூஞ்சியில் முழிக்க வேண்டியிருக்கு. பகவான் அழகை தொட்ட கையால் இவளை தொடலடா. ஒரு மாதம் சேர்ந்தாப்புல இவளை பார்த்துட்டு இருந்தா கல்யாணம் ஆசையே போய்டுன்னு நினைக்கிறேன். இருக்கிற லட்சத்தினுக்கு ரங்கநாதன் சம்சாரமே தேவையில்லை. சித்த ரெட்ட நாடியாக இருக்காளே தவிர பார்க்குறதுக்கு பங்கரையா இல்லை. ரெடே, இன்றைக்கி இன்டர்வியூக்கு போறியா? வாசல் அந்த கரிச்சாங்குஞ்சு எதிர்படுதான்னு பார்த்துட்டு போ. சனியை அது எதிர்த்தாப்பில் வந்தால் எந்த காரியமும் உருப்படாது. இத்தனையும் குமார் கூறிய வார்த்தைகள் தான். இதே புவனா தான் அப்போதும் இருந்தாள். குமார் ரங்கநாதனிடம் சொன்னபோது பிரமை பிடித்து நின்று விட்டார். ஏன் போனையா? நீயா? என்னப்பா? மேற்கொண்டு பேசவே முடியாமல் துக்கம் தொண்டையை அடைக்க மலங்க விழிக்கிறார். புவனா தந்தையின் வார்த்தைகளை சுத்தமாய் நம்பவில்லை. எப்படி நம்ப முடியும்? நேற்று காலை கூட குமார் ஆஃபீஸ் கிளம்பும் நேரத்தில் அவள் எதிர்பட்டு விட்டதற்காக முகத்தை சுலுக்கிக் கொண்டே சடாரன் அறைக்கே திரும்பியவனாயிற்றே. புவனாவின் தாய் மங்களம் மட்டும் வாய்க்கு வாய் புலம்பிக் கொண்டே இருக்கிறான். அடி எங்க அண்ணன், கடைசியில் உன் தவத்துக்கு கடவுள் கண் திறந்து பார்த்தார்டி. தன்னால் பட்ட கஷ்டம் சாமிக்கு நேர்ந்துட்டு பிரார்த்தனை கொஞ்சம் நெஞ்சுமா. எத்தனை ஜோசியம், எத்தனை ஆருடம், எத்தனை விரதம், அத்தனையும் சேர்ந்து இப்போ நல்லா பலனை தந்ததுடி. மகளை கட்டிக்கொண்டு ஓவன் அழுகிறாள். அவளுக்கு தெரியும் அழகில்லாமல் பிறந்த மகள் அணுவாய் செத்தது. அவளுக்கு தெரியும் ஒவ்வொரு வருடம் தட்டி போன போது புவனா மரக்கட்டே சுருண்டு போனது. அவளுக்கு தெரியும் பெண்ணாய் பிறந்ததற்காக புவனா தன்னையும் இப்படி ஒரு அவலட்சத்தை பெற்று போட்டதற்காக தன் தாயையும் ஒரு சேர நொந்து கொண்டது. எத்தனையோ நாட்கள் புவனா தன்னையும் மீறி எரிச்சல் தாழாமல் அம்மாவிடமே கத்தியிருக்கிறாள். என்னை ஏமா பெற்ற? பிறந்த போய் நான் அழகில்லைன்னு தெரியும்ல. அப்போவே என் கழுத்தை நெரிச்சு குழி தோண்டி புதைச்சிருக்கலாம்ல. இப்போ மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாட்டாக விமர்சனம் பண்ண வேண்டியிருக்கிறது இல்லையா? மகள் இதுபோல் கத்தும் போதெல்லாம் மங்களம் மரமாய் நிற்பாள். இதை தவிர வேறு வழி இல்லை. அம்மாவிடம் மட்டும்தான் கோபம் என்றில்லை. புவனாவுக்கு தன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் அத்தனை பேரிடத்தும் கோபம்தான், ஆத்திரம்தான். அந்த வீட்டின் பின்பகுதியில் கிணற்றடியை ஒட்டினார் போர்ஷன் இவர்களுடையது. முன்பகுதியில் ஒருபுறம் வீட்டின் சொந்தக்காரர் சுகவனம் தனது குடும்பத்தோடும், இன்னொரு புறம் சமீபத்தில் திருமணமான இளஞ்சோடியும் இருக்க, மாடி முழுவதும் சின்னஞ்சிறு அறைகளாக தடுத்து கல்யாணமாகாத இளைஞர்களுக்கு காலை 8 மணி வரையில் தூங்கிவிட்டு 9 மணிக்கு அறக்க பறக்க கிளம்பும் கட்டை பிரம்மச்சாரிகளுக்கு ஒழித்து விடப்பட்டிருக்கிறது. புவனாவின் முகம் எப்பொழுதுமே சிடுசிடுப்பாக இருப்பதற்கு காரணம் இந்த மனிதர்கள் தான். இயல்பிலேயே அவளுக்கு நல்ல மனசு தான். 13 வயசு வரையில் எப்போதாவது அத்திபூத்தார் போல சிரித்திருக்கிறாள். நாளாக ஆக மற்றவர்களின் வெகு சாதாரண முகமும் தன் அருகில் விதி அற்புதமாக அழகாய் மின்னுவதைக் கண்டு எரிச்சல் உண்டாயிற்று. அவர்களின் எளிமையான அலங்காரங்கள் கூட வேண்டுமென்றே தன்னை மட்டம் தட்டுவதற்காக திட்டமிட்டு செய்து கொண்டது போல அவளுக்கு தோன்றியதில் வியப்பில்லை.
வீட்டு சொந்தக்காரரின் 2 பெண்களும் கல்லூரியில் படிக்கிறார்கள். அவர்களை தேடிக்கொண்டு அவர்களது வகுப்பு தோழிகள் வந்துவிட்டால் சிரிப்பும் கும்மாளுமாய் அவர்களது போர்ஷன் அமர்க்கலப்படும். புவனா அந்த பக்கமாய் செல்லும்போது அவர்கள் எதற்காகவோ கலீரென சிரித்து வைப்பார்கள். இவங்கெல்லாம் பொம்பளைங்க தானே, மாடியில் 4-5 தடி பசங்க இருக்காங்கிறது தெரிஞ்சு எதுக்காக இப்படி சிரிக்கணும்? இவங்க அழகாக இருந்த இவங்க மட்டோட நான் அவலட்சணம்தான், அதுக்காக நான் போகிறப்ப வர்றப்ப எல்லாம் கேலி பண்ணி சிரிக்கணுமா? இதுக்கெல்லாம் கடவுள் கை மேலே பலன் கொடுப்பாரு. என்ன மாதிரி ஒரு பெண் பிறந்து அதை வச்சுட்டு இவங்க திண்டாடுறதை நானும் பார்க்கத்தான் போகிறேன். தனது போர்ஷனுக்கு போகும் வழியில் அத்தனை பேர் காதலும் விழும்படியாக கிணற்றடியில் அமர்ந்து கத்துவாள். முன்பக்கத்து இளம் தம்பதியர் மாலை நேரங்களில் சினிமாவுக்கோ கடற்கரைக்கோ கிளம்பினால் இங்கே இவளுக்கு உடம்பே பதறும். புதுசாக திருமணமானவர்களின் சீண்டலும் சிணுங்கலும் இவள் தேகத்தை ஊசியாய் குத்த அவர்களது காதில் விழும்படியாக முனகி தீர்த்து விடுவாள். ஊரில் உலகத்துக்கு இல்லாமல் இவங்க தான் புதுசாக கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. 4 பேர் இருக்கிற இடத்துல இப்படியா பப்ளிக்காக கொஞ்சம் குலாவமாக இருக்கணும்? வயிற்ற கொமட்டிட்டு வருது. மனசுக்குள்ள கமல் ஸ்ரீதேவி ஜோடின்னு நினப்பு. இவனுக்கு இவன் பொண்டாட்டி ரதியாக இருந்தால் கதவை சாத்திட்டு கொஞ்சிட்டு போட்டுமே. இந்த வீட்டில் கல்யாணமாகாத பொண்ணுங்க இருக்கிறங்கிறத மறந்து போயிட்டாது. புதுசாக கல்யாணம் பண்ணவங்கன்னா இப்படி தான் எல்லாருக்கும் தெரியாப்புல பூவும் முட்டாயும் பொட்டலும் வாங்கிக்கிட்டு வரணுமா? அப்போ தான் இவங்களுக்குள்ள இருக்கிற அந்யோன்யம் எல்லாருக்கும் தெரியுமாக்கும். போருமே வெக்கமாக இல்லை. நாளைக்கு புது மோகம் போனதுக்கு பிறகு இவங்க எலியும் பூனையுமா அடிச்சுக்கிறத நான் பார்க்காமல போயிடுறேன். இது போலவே மாடியில் இருந்த வாலிபர்களையும் கண்ணில் காண விடாமல் கரிப்பாள். குரங்குங்க எல்லாத்துக்கும் பொம்பளை தேகத்தை பச்சையும் வர்ணிக்கிறது தவிர வேறு வேலையே கிடையாது. எப்போ பாரு இதை பற்றி தான் பேச்சு. கிணத்தடியில் 4 பேர் முன்னாடி குளிக்கிறோமேன்னு கூச்சமானா இத்தனூண்டு துண்டை கட்டிட்டு சினிமா பாட்டை வர சீட்டி அடிச்சுட்டு மணிக்கணப்பாக உடம்பை தேய்ச்சி குளிக்கிறானுங்க. சாயந்தரம் 5 மணி ஏண்டாப்பா வர்றதுன்னு இருக்கு. எல்லாம் ஆஃபீஸ் விட்டு வந்து மாடி ஜன்னல் உட்காந்துக்கிட்டு குப்புன்னு ரயில் என்ஜின் மாதிரி ஊதி தள்ளும். சுகவனத்தோட 2வது பொண்ணுக்கு மாடியில் இருக்கான அந்த தீவட்டி தடையை பேப்பரில் ஏரோப்ளேன் செஞ்சு பறக்க விடுறான். இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. அந்த பொண்ணுக்கு 17 வயசு கூட ஆகலை. அதுக்குள்ளே இப்படி அலைய வேண்டாம். நானாக இருந்தால் நாக்க பிடிங்கிட்டு சாவேன். அம்மா, இந்த குமார் கடங்காரன் நேற்று நான் கோவிலுக்கு போயிட்டு வரச்சேன். சாமி செஞ்ச பாவம் இந்த சுரூபத்தை இத்தனை நேரம் பார்க்கணும்னு இருக்குன்னு இன்னொருத்தங்கிட்ட சொல்லி கராட்டை பண்ணுறான். அல்பாயுசில் போக இவனை பார்த்துட்டே இரு. இவனை படவேட்டாவன்னு வாரிட்டு தான் போகிறோம். மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்டு இருக்கானுங்க? நான் அழகாக இல்லைன்னா என் பின்னாடி வர வேணாம். அதான் இவங்களோட அசட்டு பேச்சையெல்லாம் கேட்டு விழுந்து சிரிக்கிறதுக்கு முன்பக்கத்து போர்ஷன் பொண்ணுங்க இருக்காங்களே. இவள் இந்த வார்த்தைகள் பொறாமை புலம்பல்கள் அந்த வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் அத்துப்படியானவை. கீழ் வீட்டில் கிணற்றடியில் எப்பொழுதும் இந்த வசை மொழிகள் ரீங்கரித்து கொண்டே இருக்கும். எப்பொழுதாவது நிசப்தமாக இருந்தால் புவனாவை யாரோ பெண் பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். இன்று வரையில் யாருமே பெண்ணை பார்த்துவிட்டு போய் லெட்டர் போடுகிறேன் என்கிற அளவுக்கு கூட அவளின் நம்பிக்கை வளர்த்ததில்லை. பார்த்த உடனே முகத்தில் சுரத்தில்லாமல் கிளம்பி விடுவார்கள். அவர்கள் அந்த பக்கம் நகர்ந்ததுமே புவனா குடத்துடன் கிணற்றடிக்கு வந்து விடுவாள். அவள் கோபமெல்லாம் எந்த பக்கம் பாய்வது என்கிற திசை தெரியாமல் 4 பக்கம் சீறி வெடிக்கும். நான் அப்போவே நினச்சேன், முன்பக்க போர்ஷனை தாண்டி இவங்க வர்றப்பவே இந்த தட்டுமணி சிறுக்கிகள் பார்த்துருப்பாங்க. அவங்க தான் எப்போ பார்த்தாலும் மேலாக்க பறக்க வச்சுட்டு வாசலில் நிற்கிறாங்களே. அவங்கள பார்த்துட்டு வர்ற கண்ணுக்கு நான் எப்படி அம்சமாக படுவேன்? ஏற்கனவே என்னை கடவுள் இத்தனை லட்சணமாக படைச்சிருக்காரு. இதில் இவங்க வேற என் வயிற்றுச்சலை கொட்டிக்கிறாங்க. நாசமாக போக. கீழ் வீட்டுக்காரர்கள் இவளின் சுபாவம் தெரிந்து அதிகமாக வம்பு வளர்க்க விரும்பாமல் ஒதுங்கி போனாலும் மாடியில் குடியிருக்கும் இளைஞர்கள் அப்படி இருக்க விரும்பவில்லை. இவளது வசை மொழிகள் ஒவ்வொன்றுக்கும் மறைமுகமாகவோ நேரடியாகவோ பதிலடி கொடுப்பது அவளின் எரிச்சலை தூண்டி விடுவதுமாகவே இருந்தனர். அதில் குமார் தான் அவளை தாக்குவதில் தீவிரமாக இருந்தவன். ரங்கநாதன் சாது, அவர் மனைவி மங்களமோ அவரையும் விட பரமசாது. தங்களின் ஒரே மகளின் திருமணத்துக்காக அலைவதும் யாரோ என்னென்னமோ சொன்னார்கள் என்று அத்தனையும் தவறாமல் கடைபிடிப்பதும். பொண்ணுக்கே சனி தசை, அது போகிற வரைக்கும் இப்படி தான் ஆட்டும். சனிக்கிழமை தவறாமல் கோயிலுக்கு போய் சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை நல்லெண்ணெய் விளக்கு போடுங்கோ, கருப்பு துணி வாங்கி சாத்துங்கோ, எள் சாதம் பிசைஞ்சு பரதேசிகளுக்கு விநியோகம் பண்ணுங்கோ. ஒரு தடவை திருமணஞ்சேரிக்கு குழந்தையாச்சுன்னு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அம்மா போனா வெள்ளிக்கிழமை உப்பு இல்லாமல் விரதம் இருந்து பாரு. மாங்காடு கோவிலுக்கு 6 தடவை வர்றதா வேண்டிக்கோ. நாக பூஜை பண்ணால் கூட தேவலை. மார்கழி மாதம் விடிகாலையில் குளித்து பாவை நோன்பு இருந்து பாரு. புவனா எல்லாவற்றையும் தான் செய்தாள். விடாமல் செய்தாள். விரதம் என்றும் வேண்டுதல் என்றும் அரைப்பட்டினி முழுப்பட்டினி கிடைத்ததன் விளைவு அவளின் தேகம் இன்னமும் பார்க்க சகிக்காமல் போனதுதான். வெள்ளிக்கிழமைகளில் அவள் உப்பில்லாமல் பட்டினி கிடந்து கண்கள் சிறுக கோவிலிருந்து திரும்பும்போது மாடியில் இருந்தபடி குமார் குரல் கொடுப்பான். முகத்தில் முகம் பார்க்கலாம், விரல் நகத்தின் பவழத்தின் நிறம் பார்க்கலாம். பசியும் சோர்வும் எரிச்சலும் ஒரு சேர மாடியை அண்ணாந்து பார்த்து கையிரண்டையும் படபடவனை நெறிப்பாள். அவள் கட்டையில் வைக்க உனக்கெல்லாம் பகவான் படி அளக்காமல் போக மாட்டான். வட்டி முதலமாக வாங்கி கட்டிக்க போகிற பார்த்துக்கிட்டே இரு.
குமாருக்கு சிரிப்பி பொங்கிக் கொண்டு வரும். கற்றில் அமர்ந்து தலையணையை மடி மீது வைத்து குலுங்கி குலுங்கி நகைப்பான். ஏய், ஏன்டா வம்புக்கு போகிறேன்? இப்படி நண்பர்கள் கேட்கும்போது வெடுக்கன பதிலளிப்பான். அவார்டுக்கு இருந்தால் நான் ஏன் வம்புக்கு போகிறேன்? இது இருக்கிற லட்சணத்துக்கு வாய் வேற. இப்படி சொன்னவன் என்று புவனாயத்தான் மணப்பேன் என்றால் ஆச்சரியமாக இல்லையா? இவனுக்கு மறை கழன்று விட்டதா என்று நினைத்தவர்கள் சிலர். ரங்கநாதன் ஏதாவது மருந்து மாயம் வைத்திருப்பாரோ என்று சந்தேகித்தனர் சிலர். இது கூட அவனின் குறும்புத்தனமான விளையாட்டோ என்று பேசிக்கொண்டனர் சிலர். நண்பர்களை முட்டாளாக இந்த நாடகமோ என்று சிந்தித்தனர் சிலர். எது எப்படியோ கல்யாண காரியங்கள் துரிதமாய் நடக்கத் தொடங்கியது. குமாரின் பெற்றோர் மகனின் கடிதம் கிடைத்து அலறி புடைத்து கொண்டு ஊரிலிருந்து வந்து தங்களது எதிர்கால மருமகளை பார்த்ததும் வாயடைத்து செயலிழந்து நின்று விட்டனர். உனக்கு ஏண்டா அப்படி புத்தி போச்சு? பெற்றவள் கண்கலங்க கேட்கிறாள். இவளை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன எப்படி? யாராவது இவ கழுத்தில் யாராவது இவ கழுத்தில் தாலி கட்ட வேணாமா? அது ஏன் நானாக இருக்கக்கூடாது? குமார் தன் தாயை சமாதானப்படுத்த, மனசுக்குள்ள பெரிய தியாகின்னு நினைப்பா? அப்பா இறைகிறார். அவன் தனது வழக்கமான புன்னகை சிந்துகிறான். நிஜமாவே புவனா செஞ்ச தவத்தோட பலன்தான் இது. எத்தனை விரதம் இருந்தால் என்னவெல்லாம் செஞ்சோம். அப்போது அவளோட அசத்தனமான பிரார்த்தைகளை பார்த்து சிரித்தோமே, இப்போ தானே அதனோட பலன் புரியுது. கல்யாணத்துக்கு வந்திருந்த அத்தனை பெண்மணிகளும் வாயோயாமல் பேசிக்கொண்டனர். புவனா வாயே திறக்கவில்லை. கண்களில் துளிர்த்த கண்ணீரை கூட துடைக்க மறந்து வெறும் ஜடமாய் உட்கார்ந்திருந்தாள். இரவின் தனிமையை அவளாலேயே பொறுக்க முடியாமல் போய் விம்மி வெடிக்கிறாள். என் மேலே உங்களுக்கு இத்தனை கருணை பிறந்தது எப்படிங்க? அம்மாவான நான் கடைசியாக செஞ்ச பூஜை தான் காரணங்கிறா. இதனால் இருந்த விரதத்தோட பலன்னு சொல்கிறான். நான் நம்பலை. உங்களுக்கு எப்படி என் மேலே இத்தனை அக்கறை பிறந்தது? அவன் மௌனமாய் அவளது இடுப்பை சுற்றி கைகளை போட்டுக்கொண்டு அந்த நாளை நினைத்து பார்க்கிறான். அன்று மாத்திரம் பாதி இரவில் இருட்டு பிரியாத நேரத்தில் காக்கைகள் கூட கண் விழிக்காத பொழுதில் தூக்கம் கலைந்து அவன் விழித்திருக்காவிட்டால் இன்று இந்த முடிவுக்கு சத்தியமாக வந்திருக்க மாட்டான். 10 அடிக்கு 10 அடியே உள்ள அந்த அறையில் சுவற்றுக்கு ஒரு கட்டிலாய் 4 பக்கமும் கட்டில் போட்டு சிநேகித பசங்கள் மல்லாந்து கிடந்தனர். குமாரின் கட்டில் ஜன்னலை ஒட்டி குளிர்காற்று உடம்பை ஊசியாய் தைக்க எழுந்து கட்டிலில் அமர்ந்தபடியே ஜன்னலை மூட முயல கிணற்றடியில் அந்த காட்சி அவனது கண்களில் படுகிறது. இந்த நேரத்தில் ஹரிக்கேன் விளக்க வச்சுட்டு யார் தண்ணி இறைக்கிறது? கண்களை தேய்த்து விட்டு கொண்டு பார்த்தான். புவனா தான் கிணற்றிலிருந்து மளமளவென்று நீர் இறைத்து தலையில் கொட்டி கொண்டிருந்தாள். சற்று தொலைவில் ஹரிக்கேன் விளக்குக்கு பக்கத்தில் மங்களம். விளக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக எரிய விட. மஞ்சள் எங்கே வச்சேன்னே தெரியல. புவனாவின் சிடுசிடுப்பான குரல் மங்களம் விளக்கை பெரிதாக எரிய விட மாடி ஜன்னல் அருகே இருந்த குமாருக்கு துல்லியமாக தெரிகிறது. சீக்கிரம் குளிர்றதே, ஜலதோஷம் பிடிக்க போகிறதே. இது மங்களம். பிடிச்சா பிடிக்கட்டும், அதுக்காவது என்னை பிடிச்சா சரி. இது புவனா. குளித்து முடித்தவள் வெடக்க நின்றாள். ஆச்சா, உடம்புல இருக்கிற ஈர துணியை கழட்டி போட்டுட்டு அதுவும் அந்த மனை பலகையில் இருக்கிற வெள்ளை புடவைக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு நமஸ்காரம் பண்ணி உடம்புல எடுத்து சுற்றிக்கோ. நேற்றுக்கு அந்த ஜோசியர் சொன்ன ஸ்லோகத்தை சொல்லி மனசார அம்பாளை வேண்டிக்கோ. அப்புறம் அந்த புடவையை கழட்டி போயிட்டு திரும்பி பார்க்காம வந்துடும். வார்த்தைகள் ஸ்பஷ்டமாய் காதில் ஒலிக்க பரபரப்புடன் அரிய காட்சியை காணப்போகும் சுவாரஸ்யத்துடன் நிமிர்ந்து உட்காருகிறான். ஒரு கணம் நிச்சந்தையாய் தூங்கும் நண்பர்களை எழுப்பலாமா என்று கூட வாலிப மனம் துடித்தது. மறுநாள் யாரும் பார்க்காத காட்சியை தான் மட்டும் பார்த்ததை வார்த்தையை விளக்க வேண்டும் என்ற ஆசையில் அவர்களை எழுப்பாமல் விட்டான். இதோ புவனா இடுப்பிலிருந்து ஈரத்துணியை அங்கேயே நின்ற இடத்தில் உதறிவிட்டு அம்மா சொன்னபடி வெள்ளை புடவைக்கு மஞ்சள் குங்குமம் விட்டு வணங்குகிறாள். பின் அதை உடுத்தி கண்மூடி கை குவித்து எந்த அம்மனையோ நினைச்சு நெஞ்சுருக வேண்டிக் கொள்கிறாள். பிரார்த்தனை முடிந்த மறுகுணம் வெள்ளை புடவையை அவிழ்த்தெறிந்துவிட்டு அம்மாவை நோக்கி பாய்ந்து ஓடி வந்தவள், அம்மா! தாயை இறுக கட்டிக்கொண்டு தெருவில் நடக்க தெரியாமல் விழுந்து அடிபட்ட குழந்தையை அவள் விசும்ப கையில் தயாராக வைத்திருந்த மாற்றுப் புடவையால் மகளின் உடம்பை மூடியபடி மங்களவும் பெருசாக விம்முகிறாள். என் தங்கமே, உன்னை இத்தனை சிரமப்பட வைக்கிறேனே, நீ படுற கஷ்டத்தை பார்த்துட்டு கல்லா நிற்கிறேனே அம்மா. புவனாவின் தோள்பட்டை குலுங்கலில் குமாரின் இதயமே குலுங்கிவிட்டது. அந்த பெண்ணின் வெற்று தேகத்தை விடலைத்தனமான குறும்போடு பார்க்க விரும்பிய கண்கள் அவளின் அளப்பரிய சோகம் கண்டு தன்னை மீறி பொங்கியது. ஐயோ, என்ன துக்கம்! இவ மனசில் எத்தனை தேக்கம்! சச்சோ, என்ன கஷ்டம் இது! இத்தனை சோகத்தையும் இவ எங்கே மறைச்சி வச்சிருந்தா? விடிந்த பின் பகல் நேரத்தில் அலுவல்களுக்கு நடுவில், இரவில் தூக்கத்தின் நடுவில் புவனா அவளின் அந்த அர்த்தராத்திரி குளியல், ஒரே ஒரு மஞ்சள் கயிற்றுக்காக அவள் ஏற்ற நோன்பு, குளிரில் ஈரம் சொட்ட அவள் கிணற்றடியில் நின்றது, தன் தாயானாலும் வளர்ந்த பின் அவள் எதிரில் இப்படி நிற்க வேண்டியிருக்கிறதே என்கிற அவமானத்தில் அவள் கூசி குறுகி நின்ற காட்சி,
வெள்ளைச்சேலை சுற்றி கொண்டு கண்மூடி அவள் நின்ற கோலம் இத்தனை முடிந்தபின் அதுவரையில் அடக்கி வைக்கப்பட்டிருந்த துக்கம் பொங்கி வர அம்மா என அலறிக்கொண்டு ஓடி வந்த காட்சி. என்னதான் மூளையை கசக்கிக் கொண்டு நினைவுபடுத்தி பார்த்தாலும் அவளின் வெறும் தேகம் நினைவில் நிற்கவில்லை. அந்த அழுகையும் சோகமும் தான் நெஞ்சில் பாறையாய் நின்று விட்டன. உங்களைத்தானே எப்படி என் மேலே புவனை விடாமல் கேட்கிறாள். எனக்கு தெரியல, ஒருவேளை உங்கள் அம்மா சொன்ன மாதிரி உன் தவன்தான் காரணமாக இருக்கும். அவன் அவளது கன்னத்தில் மென்மையாக முத்தமிடுகிறான்.